அந்த நாட்டினஸோட ஆண்டி அவரை எத்தனை நாட்டு ஸ்டெப்புகள் போட்டாரோ. மேடம், நீங்கள் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டாம். ஆண்டி அவர்களுக்கு இல்லை என்றாலும் புதிய காதல் ஆசைகள் பிறக்கின்றன பாருங்கள். மேடம் மயாயானா. மேடம், தவறுதலாக நினைவுபடுத்த வேண்டாம். ஆண்டி, இந்த வயசுல பிரேக் டான்ஸ் செய்ய வேண்டாம். உள்ளே எலும்புகள் பலவீனமாகி இல்லை என்றாலும் புதிய பிரச்சனைகள் வரும். அம்மையா. மேடம், இந்த பைத்தியம் விஷயத்துக்காக நேரம் வீணாக்க வேண்டாம். விரைவாக ஏதாவது மாத்திரைகள் கொடுத்து அனுப்புங்கள். இன்னும் சொல்வாரோ என்று கேட்கலாம். அம்மா இலியானா, உன் ஆசைகளுக்கு எல்லை இருக்குமா? முடிவுகள் இருக்காதா? முதிய வயதிலேயே அந்த அளவுக்கு வீரத்தை காட்டியிருக்கிறார் என்றால் இளமை வயதில் இந்த ரேகா கசமிச்சாகி இருப்பார் அல்லவா? நீங்க என்ன டாக்டர்னு தப்பா சொல்லிட்டீங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? சொன்னால் என்னை வேலையிலிருந்து நீக்கி விடுவார்கள். அதனால் விரைவாக அவளை அனுப்புங்கள். வெளியில் நோயாளிகள் இருக்கிறார்கள். மண்டிகாரு, உங்களுக்கு சில மருந்துகள் எழுதுகிறேன். யாராவது ஆண்கள் உங்களுக்கு ஷாட் இல்லாமல் தெரிந்தால் உடனே சொல்லுங்கள். பிரச்சனை? தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட். பூஜா இன்னும் என்னால் முடியல. இல்ல ப்ளீஸ் ரஃபன்னி, இன்னும் என்னால் முடியவில்லை. என்ன போக விடு. அப்பா வர நேரம் ஆகிவிட்டது. ப்ளீஸ். டேய், 1 மணி நேரம் அரை நேரமாக என்னை போக விடு. ப்ளீஸ் பூஜா. நூற்று 10 நிமிஷம் தான். ப்ளீஸ். டேய், 1 மணி நேரம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய், எதுவும் செய்யவில்லை. இந்த 10 நிமிஷத்துல என்ன செய்ய போகிறாய்? 110 நிமிஷம் தான் டைம். நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் பூஜா. ஆனா என் காட் ராஜாக்களுக்கு எப்படியும் அசைவு வரவே இல்லை. டேய், உன் ஜங்கிள் ராஜா பெரிய புலி ராஜா மாதிரி இருக்கான். பூஜா, என் காட் ராஜாவுக்கு தீர்ப்பு சொல்லும் கேளா. 1 மணி அரை நேரமாக உன் ஜங்கிள் ராஜாவை எத்தனை முறை குழப்பம் செய்தாய்? ஒரு தடவையாவது அவன் குளிர்ந்திருக்கிறானா? டேய், எவ்வளவு டேட்டா பயன்படுத்தினாலும் என்ன, எத்தனை பாடங்கள் கற்றுக்கொண்டாலும் என்ன பயன்? மூளையில் சாறு இல்லாத போது பிரைட் ஸ்டூடெண்ட் எப்படி ஆக போகிறாய்? பூஜா, கடலை இல்லாத பருப்பு கடலை பருப்பு கிடையாது. பிஸ்தா இல்லாத பருப்பு பிஸ்தா பருப்பு கிடையாது. பூஜா, சொல்ல அவசியமே இல்லை. 1 மணி நேரத்தில் நீயே சான்றாகி விட்டாய். பூஜா, நான் யாருன்னு? பூஜா. இல்ல பேபம்மா, நீ கேட்ட மாதிரி இல்ல. உப்பென படத்துல பேப்பாமணி. நான் மாத்ருமாசி இல்லை நாயகம் என்னுடன். இரவு இருந்தாலும் இல்லை எனினும் எழுந்தாலும் எழவில்லை என்றாலும் என் ஜங்கிள் ராணி உன் ஜங்கிள் ராஜாவுக்கே சொந்தம். அப்படின்னா